வணக்கங்கள். கடந்த வீடியோ அ அதாவது என்னுடைய ஸ்கூல் அனுபவம். என்னை சிறு வயதாக இருக்கும்போது என்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவார்கள். அ அப்பொழுது நடந்த சில குறும்புத்தனமான அ செயல்களை பற்றி நான் அ அந்த வீடியோவில் பேசியிருந்தேன். ஓரளவு பேசினே இருக்கும்போது டியூ டு சம் டிஸ்டர்பன்ஸ் அந்த வீடியோ கட் ஆகிடுச்சு. ஓகே, அது வீடியோ நம்பர் 1ன்னு வச்சுட்டு இப்போ அந்த கட் ஆகிட்ட பிறகு அதை தொடர அது வீடியோ நம்பர் பார்ட் 2என்ற ஒரு தலைப்பில் நான் சிறிது நேரம் உங்களோட பேச வருகிறேன். என்னவென்றால், நான் சொன்னேன் எங்கே கட் ஆச்சுன்னாக்கா அந்த வீடியோ நான் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தேன் ஒரு 4 மணி அளவில். அப்போது என்னுடைய அப்பா வெராண்டாவில் அந்த டோருக்கு எதிரில் ஒரு சேர் போட்டுன்னு உட்காந்துருந்தார், அமர்ந்து கொண்டு இருந்தார். ஆனால் நான் வரும்போது அப்பா அம்மா தோசை அப்பா தோசை அம்மான்னு சொல்லின்னு உள்ளே போனேன். ஏன் இவர் இங்கே உட்காந்துருக்காரு, இவர் உட்காந்துருக்கிறது விசேஷமாக தெரியுது சொல்லி யோசனை போனேன். அவர் கையில் ஒரு கோல் பெரம்பு வச்சுருந்தார், மூங்கில் பெரம்பு மெலிசம் ரெடியாக எடுத்து வச்சுருந்தார். அதை எடுத்து வச்சுன்னு நான் தோசை அப்பா அம்மா தோசைன்னொன்னே அந்த கோல் எடுத்து டேன்ட்டு வந்து வாங்க அடி 2-3 அடி அடித்தார். நான் ஒரு கற்று தான் எங்கள் அம்மா வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கின்னு, என்னங்க குழந்தைய இப்படி அடிக்கிறீங்களே அப்படி இப்படின்னாங்க. என்ன விஷயம் நடந்துச்சுன்னா, நான் 2-3 நாளாக ஸ்கூலுக்கு போகல. போய்ட்டு இந்த சைனாட்டில் போய்ட்டு விளையாண்டுட்டு நேராக அந்த 4 மணி ஆனால் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். இந்த 2-3 நாளாக நான் ஏன் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு எங்கள் கிளாஸ் டீச்சர் வாத்தியார் பார்த்து நின்றுட்டு ஒரு பையனை கூப்பிட்டு, டேய் நீ லூயிஸ் வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போய்ட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட போய்ட்டு ஏன் 2-3 நாளாக லூயிஸ் ஸ்கூலுக்கு வரல, என்ன விஷயம், ஏதோ உடம்பு சரியில்லாமல் இருக்கானா என்ன கேட்டுன்னு வா சொல்லிட்டு எங்கள் கிளாஸ் டீச்சர் வாத்தியார் வந்து ஒரு பையனை விட்டு வீட்டுக்கு அனுப்பிக்கிறாரு. அந்த பையன் வீட்டில் வந்து இந்த மாதிரி எங்கள் அம்மா அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த 2-3 நாளாக லூயிஸ் வந்து ஸ்கூலுக்கு வரல, ஏன் வரல, ஒருவேளை அவன் ஏதாவது காய்ச்சல் ஏதாவது சிக்காக இருக்கானான்ட்டு எங்கள் வாத்தியார் கேட்டு வர சொன்னார் அப்படின்ட்டு வந்து எங்கள் அப்பா கிட்ட கேட்டுக்கிறான். நான் இவன் தான் தினம் ஸ்கூலுக்கு போகிறானே, 3 நாளாக ஸ்கூலுக்கு வரலையா சொல்லிட்டு சரி நான் வந்து அவர் ஏதோ சொல்லி அனுப்பிட்டுருக்காரு அந்த பையனை. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்து அது சரியாக 4 மணிக்கு அம்மா தோசை அப்பா தோசைன்ட்டு சொல்லும் போது அந்த கோலை எடுத்து வாங்கினா எங்கடா போயிட்டு வர, எங்கே போயிட்டு வர, ஏன் ஸ்கூலுக்கு போகல, இல்லைப்பா நான் ஸ்கூல் தான் போயிட்டு வந்தேன் சொல்லிட்டு இன்னும் 2 அடி அடித்தார். அடிச்சிட்ட பிறகு அப்புறம் எங்கள் அம்மா வந்து என்னை கெட்டியாக பிடிச்சிக்கன்னா எங்கள் அப்பாவை அப்படி தள்ளிட்டு, என்னங்க குழந்தை இப்படி அடிக்கிறீங்களே சொல்லிட்டு ஏன்டா காப்பாற்றிக்கிறாங்க, எங்கள் அப்பா கிட்டேருந்து என்னை காப்பாற்றுறாங்க எங்கள் அம்மா. அப்படி ஒரு நிலைமை வந்துச்சு. ஓகே, மீண்டும் ஒரு தடை டியூ டு சம் டிஸ்டர்பன்ஸ் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே செல்வங்களே, இந்த மாதிரி சில குறும்புத்தனங்களை எல்லாம் நான் பள்ளி பருவத்தில் செய்திருக்கிறேன். இது நான் நல்லவனா கெட்டவனா நீங்கள் கேட்டீங்களே, இது நான் என்ன சொல்கிறது, அதுதான் எனக்கு ஒன்றும் தெரில அப்படின்னு சொல்லிட்டேன். தாத்தா என்ன தாத்தா நீ இவ்வளோ அழகாக பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு இவ்வளோ அழகாக உங்களுடைய ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறீங்களே தாத்தா, இன்னும் ஏதாவது சொல்லுங்கள் தாத்தா. நோ நான் அதிகமாக சொன்னால் என்னை நீங்களே நான் கெட்ட பையன் சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் கொடுத்துருவீங்க,
அவ்வளோதான். விளையாட்டு தரமாக இருக்கும். விளையாட்டு பருவத்தில், சிறு பருவத்தில் இதெல்லாம் நடப்பது சகஜம். ஆ, சரி செல்வங்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.